கட்கோன் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் ஒரு புகழ்பெற்ற இந்திய சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார். தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களின் கல்விக்காகவும் இவர் தனது வாழ்நாள் முழுவதும் போராடினார். இவரது பெற்றோர் கோவிந்தராவ் மற்றும் சிம்னாபாய் ஆவர். பூலே சிறு வயதில் பள்ளிக்கு செல்லவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக பூ வியாபாரத்திலும் விவசாய பணிகளிலும் ஈடுபட்டார். பின்னர் சில நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உதவியால் மீண்டும் கல்வி கற்க தொடங்கினார். 1840ஆம் ஆண்டு தனது 13 வயதில் சாவித்திரிபாய் பூலேவை மணந்தார். சாவித்திரிபாய் பூலேவும் ஒரு இந்திய சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார். கணவருடன் இணைந்து பெண்களின் சம உரிமைகளுக்காகவும் அவர் அயராது பாடுபட்டார். இந்திய சமூகத்தில் நிலவிய சாதிய பாகுபாடு மற்றும் பெண்களின் உரிமைகளுக்காகவும் தீவிரமாக அவர் போராடினார். அக்காலத்தில் பெண்கள் கல்வி கற்பது அரிதாக இருந்தது. இதனை எதிர்த்த ஜோதிராவ் பூலே 1848ஆம் ஆண்டு தனது மனைவியுடன் இணைந்து பூனாவில் முதல் பள்ளியை அவர் நிறுவினார். அப்பள்ளியின் முதல் ஆசிரியராக சாவித்திரிபாய் பூலேவே பணிபுரிந்தார். தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சாதிய அனைத்தும் தாழ்வாக கருதப்பட்ட மக்களுக்காகவும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் போராடினார். அக்காலத்தில் விதவைகள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளானார்கள். சிறு வயதில் திருமணம் செய்யும் பழக்கத்தை அவர் கடுமையாக எதிர்த்தார். குலாம்கிரி, ஷேக் கரியச்சா அசோத் ஆகியவற்றின் நூல்கள் இவரது படைப்புகளில் சிலவாகும். 1890ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஜோதிராவ் பூலே